நான் உங்கள்கிட்ட இது எண்ணெய் வாங்கி ஒரு வாரம் ஆகுது. இன்னைக்கு எனக்கு எண்ணெய் வந்திருக்கணும், ஏன் இன்னும் வரல? இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு எனக்கு எண்ணெய் வரலன்னா இனி நான் உங்கள்கிட்ட எண்ணெய் வாங்க போறதில்ல, புரியுதா? Hi uncle, do you sell turmeric and cloves here? My grandma needs it for cooking. தம்பி, என்ன வேணும்? Oh, English? என்கிட்ட விளையாடாத. ஒரு தமிழனா இருந்துகிட்டு எனக்கு தமிழ் தெரியல என்ன அர்த்தம்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. I am never coming back to this shop ever again. I can't even understand what he's talking about. Where are the spices? Why didn't you get it for me? I can't communicate with the mama shop uncle. He only spoke to me in Tamil. This is why you should learn Tamil. I only like the spices from there. If not, I won't cook us dinner. Fine, I'll go. Uncle! பார்த்து தரையில என்ன இருக்கு? அதான் தரையெல்லாம் எண்ணெயா இருக்கு சொன்னாங்க. தமிழ் புரியாது உனக்கு? Huh? What? டேய் தம்பி, வயித்து வலிக்குது, கழிவறைக்கு போயிட்டு வரேன். கடையை பார்த்துக்க. அண்ணா இருங்க. மாமா, Can I get some turmeric? இந்த மாதிரி மஞ்சள் தானே? ஆமா, நீங்க தமிழ் இவ்வளோ நல்லா பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் பையன் தமிழ் பேசுறது இல்ல, அறவே அக்கறை காட்ட மாட்டேங்கிறான். You know how spices add flavor into your food? Well, mother tongue adds flavor into your life. Trust me, you won't regret learning it. ரொம்ப நன்றி. I'm so proud of you. You have grown so much. You knew how to speak English this entire time? Of course. Then how do you think I communicate with kids like you?